இல்லை பொதுவாக வந்து கிராமங்களில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு 5, 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி இளங்காடு போயிருந்தேன். நம்மாழ்வாரோட அண்ணன். அவர் அவரோட போயிருந்தேன். அங்கே அவங்க கிராமத்தை சேர்ந்த சில பேரை கூப்பிட்டு வைத்தியம் பார்க்க சொன்னார். பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், எல்லாருமே இரவு ரொம்ப லேட்டாக தூங்குறீங்க, அதுதான் உடம்பு மோசமாக இருக்குது. இரவு சீக்கிரமாக தூங்குங்க, காலை சீக்கிரம் இருந்தீங்க, காலை கடன்களை ஒழுங்காக முடியுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தேன். அவங்க ஏதோ புதிய விஷயத்தை கேட்குற மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இவர் 2 நாளும் சிரிக்கிறார். அவர் அடக்க முடியாமல் சிரிக்கிறார். என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், எங்கள் ஊரில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இரவு 7 மணிக்கு மேலே லைட் எரிச்சா கூட வந்து நாங்கள் அபராதம் போட்டுருவோம். வீட்டு மத்தியில் மட்டும்தான், ஊர் மத்தியில் ஒரு விளக்கு தூணில் விளக்கு எரியும். இரவு 7 மணிக்கு மேலே விளக்கு எரிய விட மாட்டோம். அந்தளவு ஆரோக்கியமாக நான் உடல் நலத்து மேலே அக்கறையாக இருந்த ஊர் இது. இங்கே வந்துட்டு நீ இப்போ இரவு சீக்கிரமாக தூங்கணும்னு நீ சொல்கிறீங்க, அதை இன்னும் புதுசாக விஷயம் கேட்குற மாதிரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணார். நம்ம ஊரில் எல்லாருக்கும் தெரியும், இரவு விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு தூங்குங்க. ஐரோப்பிய நாடுகள்லாம் 7 மணிக்குள்ளே தூங்கிடுறாங்களா? ஆமாம், நிச்சயமாக எல்லா நாடுகள்லையுமே ஒரு ஜெர்மனிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு மேலே அவன் வேலை செய்ய மாட்டான். அதுக்கு மேலே வேலை செஞ்சால் ஓவர் டைம் கொடுக்கணும். 6 மணிக்கு சாப்பிட்றானுங்க, 7 மணிக்கு தூங்கிடுறாங்க. சீனாலையெல்லாம் 3 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே வந்து நின்று உடற்பயிற்சி செய்வாங்க. 6 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு இரவு சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. இது பொதுவாக எல்லா வளர்ந்த நாடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக தான் இருக்குது. அங்கே வந்து தன்னுடைய குழந்தைகளோட ஆரோக்கியத்திலையும் மகிழ்ச்சியிலையும் ஒரு ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. எந்த குழந்தைகளுக்கெல்லாம் தேவையில்லாத பாடச்சுமைகள்லாம் ஏற்றுறது கிடையாது. அவங்க குழந்தைகளோட திறமைகளை கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் ஆசிரியர்களோட வேலையாக இருக்குது. ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களோட வேலை. அவங்க வந்து இந்த துறைகளில் ஈடுபாடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸுக்கு சொல்லணும். அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸே வந்து அங்கே ஹோம்ஒர்க் போடுறதோ, பரீட்சை தேவையில்லாமல் வைக்கிறதோ, அல்லது வந்து இரவு சொல்லி கட்டாயப்படுத்துகிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் ரொம்ப குறையாக தான் இருக்காங்க வெளிநாடுகளில். இப்போ 3ஆம் உலக நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த நம்மளை மாதிரி அடிமை நாடுகளில் மட்டும்தான் இரவு வாழ்க்கை இருக்குது. இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், குவைத்து, இந்த மாதிரி நாடுகளில் தான் இரவு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய வளர்ந்த நாடுகளில் எதுலேயுமே இரவு வாழ்க்கை கிடையாது.